ஓம் நாராயணः பரோ வியக்தாத் அண்டமவ்யக்தசம்பவம் அண்டஸ்யாந்தஸ்த்விமே லோகாः சப்தத்வீபா ச மேதினி. ஸ்ரீமத் பகவத்கீதை 4வது அத்தியாயம் 19வது ஸ்லோகம். யஸ்ய சர்வே சமாரம்பாः காமசங்கல்பவர்ஜிதாः ஞானாக்னிதக்தகர்மாணம் தமாகுः பண்டிதம் புதாः. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஆத்ம ஞானத்தை எடுத்து கூறிய பிறகு அந்த ஞானத்தை புகழ்ந்து கூறுகின்றார். 19வது ஸ்லோகத்திலிருந்து 24வது ஸ்லோகம் வரைக்கும் 18வது ஸ்லோகத்தினுடைய விளக்கம். 18வது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்ட கருத்து அதை இன்னும் கொஞ்சம் விவரித்து சொல்லுகின்றார். இந்த 5 ஸ்லோகங்கள். 19வது ஸ்லோகத்தினுடைய பொருள் பார்த்தோம். ஞானமாகிய அக்னியினால் எரிக்கப்பட்ட கர்மத்தை உடையவன் அவன்தான் விவேகி, ஞானி. அவனை ஞானிகள் விவேகி என்று சொல்லுகிறார்கள். இந்த ஆத்ம ஞானத்தினால எல்லா கர்மாக்களும் நாசம் செய்யப்படுகின்றன. ஆத்ம ஞானம் என்ன? ஆத்மா ஒரு பொழுதும் எதையும் செய்வதும் இல்லை, செய்விப்பதும் இல்லை. அல்ல, ஆத்மா நித்திய அகர்த்தாவாக நைஷ்கர்மியமாக இருக்கின்றது. புண்ணிய பாபம் கர்மா செய்வதில்லை என்பதனால புண்ணிய பாபம் என்பதும் அதற்கு இல்லை. அல்ல, அது நித்திய முக்தமாக இருக்கின்றது. ஜீவன் அனாதி அஞ்ஞானத்தினால தன்னை சம்சாரி என்று நினைத்து கொண்டிருந்தாலும் அது உடலை மையமாக கொண்டது. அறியாமையினால ஆத்மாவாகிய தன்னை மறந்து உடலுக்கு ஆதாரமாக வாஸ்தவமாக இருக்கின்ற பாரமாத்திய சத்தியமாகிய ஆத்மாவை மறந்து அத்தியாசமான உடலை நான் என்று நினைக்கின்றான். ஆகவே உடலினுடைய கர்த்திருவத்தை தன்னுடையதாக கருதுகின்றான். உடல் எப்பொழுதும் செயல்பட்டு கொண்டிருப்பது, செயலில்லாமல் அது இருக்காது. அப்படிப்பட்ட உடலை, உடலினுடைய செயலை தான் தன்னுடையது என்று அவன் கருதுகின்றான். அதுதான் சம்சாரத்திற்கு காரணமாக இருக்கின்றது. எப்பொழுது ஈஸ்வரனுடைய, குருவினுடைய, சாஸ்திரத்தினுடைய அனுகிரகத்தினால அவனுக்கு ஆத்ம ஞானம் வருகின்றதோ அப்பொழுது நான் எப்பொழுதும் அகர்த்தா என்பதை புரிந்து கொள்ளுகிறான். நான் ஒரு பொழுதும் ஆத்மாவாகிய நான் அல்லது ஆத்மா எப்பொழுதும் ஒரு பொழுதும் அது சம்சாரித்துவத்தை அடைவது இல்லை. அது நித்திய முக்தமாக இருக்கின்றது. ஷரீரம் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுதும் அது செயல்படாமலே இருக்கின்றது. ஆகவே ஷரீரம் புண்ணிய பாப பலன்களை அனுபவிக்கின்ற பொழுதும் அது நித்திய முக்தமாக இன்ப துன்பங்களுக்கு, இருமைகளுக்கு வேறானதாக இருக்கின்றது என்று புரிந்து கொள்ளுகிறான். அதுதான் விவேகம், ஞானம். அல்ல, சரீரத்தினுடைய செயலுக்கு நடுவில் செயலற்ற ஆத்மாவை காணுதல். அதே போல அகங்காரத்தினால சரீரத்தை செயலற்று நிறுத்தி இருக்கின்ற பொழுதும் அங்கே அகங்காரம் இருக்கிறதுனால சம்சாரித்துவமானது இருக்கின்றது. அங்கே கர்ம பலன், அந்த அகர்த்திருவம் என்பதும் ஒரு கர்மாவாக இருப்பதனால், அகர்மம் என்பதும் ஒரு கர்மாவாக இருப்பதனால் அதற்கு புண்ணிய பாப பலன் இருக்கின்றது என்று அவன் புரிந்து கொள்ளுகிறான். ஆகவே ஷரீரத்தினுடைய செயல் இன்மையை தன்னுடையதாக அவன் கருதுவது இல்லை. அதே போல ஷரீரம் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுதும் பிராரப்தத்தினால, பிராரப்தம் இருக்கிற வரைக்கும் இந்த சரீரம் நான் இல்லை என்று புரிந்து கொண்டாலும் பிராரப்தம் இருக்கிற வரைக்கும் சரீரமானது இருக்கின்றது. அவ்வாறு சரீரம் இருக்கிற பொழுது சரீரத்தினுடைய இருப்புக்கு தேவையான கர்மாக்களை ஒருவன் செய்துதான் ஆக வேண்டும். அவ்வாறு செய்கின்ற பொழுதும் நான் செய்கின்றேன் என்ற எண்ணத்தை அவன் அடைவது இல்லை. ஆகவே
அவன் அந்த செயல்களை செய்தாலும் அந்த செயல் இன்மையாகவே இருக்கின்றன, அதாவது பலனை தராதவையாக இருக்கின்றன. அதனால் அது கர்ம ஆபாசம் என்று, அது கர்மா மாதிரி கர்மாவாக தெரிந்தாலும் அது கர்ம ஆபாசம் தான். ஏன் ஆபாசம்? அந்த கர்மா அதற்கான பலனை கொடுப்பது இல்லை. ஆகவே அது கர்ம ஆபாசம் என்று சாஸ்திரங்கள்ல கருதப்படுகின்றது, சொல்லப்படுகின்றது. அதனால பகவான் என்ன சொல்றார்? நைவ கிஞ்சித் கரோதி சக நைவ கிஞ்சித் கரோதி. அவன் கர்மணி அபிப்பிரவர்த்தக அபி, அவன் கர்மாவில் பிரவர்த்தித்திருந்தாலும். இந்த விவகார உலகத்துல சரீரத்தை மையமாக கொண்டு சரீரம் சார்ந்த உறவுகள் அதற்குடைய தேவையை கருதி அவன் சில விவகாரங்களை செய்து கொண்டிருந்தாலும், செயல்களை செய்து கொண்டிருந்தாலும், அவ்வாறு செய்கின்ற பொழுது அஞ்ஞான காலத்தில் அவன் நினைத்த மாதிரி நான் செய்கின்றேன் என்று நினைப்பது இல்லை. அந்த கர்த்திருவமானது அங்கே இல்லை. அந்த கர்த்தா என்பவனும் அங்கே இல்லை. நான் செய்கிறேன் என்று அவன் தற்காலிகமாக வார்த்தையில் சொன்னாலும் அந்த கர்த்தாவும் கூட ஆபாச கர்த்தா தான். ஆபாச கர்த்தான சரியா புரிஞ்சுக்கணும். ஆபாச கர்த்தான அந்த கர்மமும் ஆபாசம், அந்த கர்த்தமும் அதனால் மித்யா கர்த்தா. அது உண்மையான கர்த்திருவம் இல்லை. அது ஒரு உண்மை இல்லைங்கிற ஞானத்தோட அந்த வார்த்தையை அவன் பயன்படுத்துகின்றான். வாஸ்தவமாக உண்மைங்கிறது வேற. அதே சமயம் விவகாரத்துக்காக சரீரத்தை நான் என்று சொல்லலாம், சரீரத்தை வைத்துக்கொண்டு விவகாரம் செய்யலாம். அவ்வாறு நான் என்று நினைக்கின்ற பொழுதும் சொல்லுகின்ற பொழுதும் அது உண்மையான நான் இல்லை என்ற விவகாரத்தோட, எந்த ஞானத்தோட அவன் செயல்படுகிறான். அதனால் அது சிதாபாசன் தான். அது மித்யா கர்த்திருவம், மித்யா கர்த்தா. ஆகவே கர்ம பலன் அதுவும் மித்யாவாக இருக்கின்றது. அதனால் அந்த கர்ம ஆபாசம், அந்த கர்மாவே கர்ம ஆபாசம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். கர்மம் போல, ஆனால் அது அதற்கான பலனை தருவது இல்லை. இதுதான் உதாரணம். வறுத்த விதை போல. வறுத்த விதை பார்க்கறதுக்கு தோற்றத்தில் அப்படியே இருக்கலாம். அது நம்ம தண்ணியில் போட்டு வைத்தாலும் இல்லை பூமியில் போட்டு வைத்தாலும் அது முளைப்பது இல்லை. அது மாதிரி ஞான அக்னியினால் இவருடைய கர்மாவானது எரிக்கப்பட்டு விட்டது. ஆகவே அது முளைப்பது இல்லை, அதற்கான பலனை தருவது இல்லை. ஒரு சினிமா நடிகன் நடிக்கிறது போல, அவன் நடிக்கிற பொழுது ஒரு கதாபாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நடிக்கிறான். அவ்வாறு நடிக்கின்ற பொழுது அந்த கேரக்டராகவே தன்னை பாவித்து நான் என்று அவன் சொன்னாலும் தன்னுடைய யதார்த்தமான பெயரை விட்டுட்டு அந்த கதாபாத்திரத்துக்கான பெயரை தன்னுடையதாக வைத்துக்கொண்டு நான் இன்னார், நான் இதை செய்கின்றேன். அப்புறம் அங்கே சில உறவுகள் இருக்கலாம், அதோட திருமணம் செய்து கொள்ளலாம், குழந்தைகள் இருக்கலாம், அப்புறம் எதிரி மற்ற எல்லாமே இருக்கலாம். ஆனால் இது எல்லாமே மித்யா, எதுவும் வாஸ்தவம் இல்லைங்கிற ஞானத்தோட அவன் அதை செய்கின்றான். அதேதான் இந்த யதார்த்த உலகத்திலும், இந்த விவகார உலகத்திலும், நடைமுறை வாழ்க்கையிலும் ஆத்ம ஞானத்திற்கு பிறகு ஒருவன் விவகாரங்களை செய்கின்ற பொழுது அது ஒரு கற்பனை கதாபாத்திரமாகவே இருக்கின்றது என்று புரிந்து கொண்டு அவன் நன்றாகவே செய்கின்றான். அதான் அதனால் நடிப்பை யதார்த்தமாக நடிக்கிறதுனா, நடிப்பு எப்படி யதார்த்தமாகும்? யதார்த்தம் தான், நடிப்பு தான். ஆனாலும் அதை ரொம்ப தத்ரூபமாக பண்ணுற பொழுது ரொம்ப யதார்த்தமாக நடிக்கிறார். அந்த கதாபாத்திரமாகவே ஆகிவிட்டார்னா, அந்த தோற்றத்தில் கதாபாத்திரமாகவே ஆகிவிட்டது போல இருக்கலாம். ஒரு பொழுதும் அவன் அந்த கதாபாத்திரமாக ஆவது இல்லை, ஆகவும் முடியாது. ஆகிவிட்டதாக அவன் நினைச்சா அது அத்தியாசம்தான். அது அவன் கற்பனை செய்து கொள்ளலாம், மற்றவருடைய கற்பனையில் இருக்கலாம். அது அத்தியாசம்தான், உண்மை இல்லை. அதை போல உலக விவகாரங்களை அவன் செய்தாலும் அது அத்தியாசம்தான். அது எவ்வளவு யதார்த்தமாக இருந்தாலும் அவன் அளவில் அது ஒன்றும் இல்லை. இதான் ஞானம். இந்த ஞானத்தை தான் பகவான் சொல்கிறார். முக்கியமாக இந்த ஞானத்திற்கு பிறகு செய்கின்ற கர்மா, அதனால் ஆகாமி கர்மா. இந்த ஞான அக்னியானது கர்மாவை எரித்து விடுகிறது என்கிற பொழுது பிராரப்தம், சஞ்சிதம், ஆகாமி எல்லாம் தான். எல்லா கர்மாக்களையும் என்பது தான், எல்லா கர்மாக்களையும் எரித்து விடுகிறது. அதனால் அவனுடைய திருஷ்டியில் அல்லது பாரமார்த்திக திருஷ்டியில் கர்மா என்பதே இல்லை.
விவகாரத்தில் பிராரப்தம் இருக்கு என்று நம்ம சொன்னாலும் அப்புறம் விவகாரம் செய்யறதுனால அந்த ஆகாமி கர்மா அதனால் ஒரு புண்ணிய பாபம் வருகின்றது. இருந்தாலும் அந்த புண்ணிய பாபம் அவனுக்கு இல்லை. அவனை ஸ்துதி பண்ணுகிறவர்களுக்கு புண்ணியம் செல்கின்றது, நிந்தை செய்பவர்களுக்கு பாபம் செல்லுகின்றதுன்னு சாஸ்திரங்களில் வேறு சில இடங்களில் சொல்லப்பட்டு இருந்தாலும் தத்துவபோதத்தில் பார்த்தோம். அதில் அவ்வாறு சொல்லப்பட்டு இருந்தாலும் அது ஒரு அர்த்தவாதம் தான். வாஸ்தவமாக அங்கு எதுவும் இல்லை. சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமி கர்மா எதுவுமே ஆத்மாவிடத்தில் இல்லை. அதனால் தான் ஆத்மானு புரிந்து கொண்டவுடனே இந்த கர்மாவெல்லாம் எல்லாம் போய்விட்டது. ஆகவே அவன் செய்தாலும் செய்வது இல்லை. அதனால் இந்த ஸ்லோகங்களை பகவான் சொல்கிறது ஆகாமி கர்மா கூட அவனுக்கு இல்லை. அந்த ஆகாமி கர்மா ஞானத்திற்கு பிறகு அவன் செய்கின்ற செயல்கள் ஒரு பலனையும் தருவது இல்லை. அதனால் அவன் செயல் செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம், இரண்டும் ஒன்றுதான். அவன் இல்வாழ்க்கையில் இல்லை குடும்ப வாழ்க்கையில் கிரகஸ்த ஆசிரமத்தில் இருக்கலாம், சந்நியாச ஆசிரமத்தில் இருக்கலாம், இரண்டும் ஒன்றுதான். அவனை பொறுத்த வரைக்கும் இரண்டும் ஒன்றுதான். செயல் செய்திருந்தாலும் செய்து கொண்டிருந்தாலும் செய்யாமல் இருந்தாலும் நான் செய்கிறேன்கிற எண்ணம் இல்லை. ஆகவே ஒரு பலனும் அதற்கு இல்லை. இதுதான் இந்த ஸ்லோகங்களில் வருகின்ற கருத்து. 20வது ஸ்லோகத்துக்கான ஒரு முகவுரை பார்க்கலாம். ஆச்சாரியர் அதற்கு ஒரு கொஞ்சம் பெரிய முகவுரையை கொடுத்திருக்கிறார். 4வது அத்தியாயத்தில் 20வது ஸ்லோகத்துக்கான முகவுரை. யஸ்து அகர்மாதிதர்ஷி சக அகர்மாதி தர்சனாத்யேவ நிஷ்கர்மி சந்நியாசி ஜீவன மாத்ரார்த்த சேஷ்டக சன் கர்மணி ந பிரவர்த்ததே யத்யபி பிராக் விவேகதः பிரவர்த்தः. யஹ து அகர்மாதி தர்ஷி. அகர்மாதி தர்ஷினா 18வது ஸ்லோகத்தை ஞாபகம் வைத்துக்கொள்ளணும். அகர்மத்தில் கர்மத்தை கண்டவன். இதே மாதிரி கர்மத்தில் அகர்மத்தை கண்டவன் ஆத்ம ஞானின்னு அர்த்தம். ஆத்ம ஞானம் உடையவன். சக அகர்மாதி தர்சனாத்யேவ நிஷ்கர்மி. அந்த கர்மம் எதுவும் செய்யப்படவில்லை என்று புரிந்து கொள்வதனாலேயே அவன் நிஷ்கர்மியாக ஆகிவிடுகிறான். ஏன்னா ஆத்மா எதையும் செய்வது இல்லைங்கிற அந்த ஆத்ம ஞானம், நான் ஆத்மாங்கிறது அவனுக்கு தெளிவாக இருக்கின்றது. ஆகவே அவன் நிஷ்கர்மி. அதுக்கப்புறம் அவன் செயலை விடுறதுங்கிறதெல்லாம், செயல் விடணும், விடாமல் இருக்கிறது, செய்யறது, செய்யலை அப்படிங்கிறது எதுவுமே ஆத்ம திருஷ்டியில இல்லை. ஆகவே நிஷ்கர்மி. ஆத்மா எப்பொழுதும் நைஷ்கர்மியமாக செயல் இல்லாமல் இருக்கின்றது என்பதுதான். ஆகவே அவன் நிஷ்கர்மி. தான் ஆத்மானு புரிந்து கொண்ட உடனேயே அவன் செயலிலிருந்து விடுபட்டவனாக ஆகிவிடுகிறான். அவ்வளோதான். அந்த க்ஷணத்திலேயே. அதுக்கப்புறம் அவர் சன்னியாசம் வாங்கிட்டு போகணும், அதுக்கு முறையாக விடணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே தான் அஜ்ஞானியாக இருந்த காலத்தில் கூட ஆத்மா எதையும் செய்யவில்லை என்பதுதான் ஞானம். ஆத்மா நித்திய முக்தம் என்பதுதான் ஞானம். இப்போ இவருக்கு விவேகம் வந்த பிறகு ஆத்மா முக்தி அடைந்ததுங்கிறது இல்லை. அஜ்ஞானியாக இருந்த காலத்திலையும் எல்லா காலத்திலையுமே ஆத்மா செயலற்று இருக்கிறது என்பதுதான் ஞானம். அந்த ஆத்மாவாக தன்னை உணர்ந்து கொண்டவன், தன்னை அறிந்து கொண்டவன், அதில் தெளிவான ஞானம் இருக்கிறவன் அதற்கு பிறகு இந்த சரீரத்தை நான் என்று நினைப்பது இல்லை. ஆகவே எந்த செயலும் இல்லை. அந்த க்ஷணத்திலேயே அவன் கர்மத்திலிருந்து விடுபட்டவனாக ஆகிவிடுகிறான். இதில் நிஷ்கர்மின்னு இருக்குது, அல்லது நிஷ்கர்மா அப்படிங்கிற 2 பாடம் இருக்குது. ஒரு அர்த்தம்தான், அவன் கர்மா இல்லை. இங்கே ஆச்சாரியர் பக்கத்தில் என்ன போட்டார், சந்நியாசினா. நிஷ்கர்மினா சந்நியாசி. ஏன்னா ஆச்சாரியர் எல்லா இடத்துலையும் அந்த கர்மா அப்படின்னு சொல்கிற பொழுதே அது வைதிக கர்மா என்று வைத்து கொண்டு தான் எப்பொழுதும் சொல்கிறார். கர்மானாலே வைதிக கர்மா.
வேதத்தில் சாஸ்திரத்தில் விதிக்கப்பட்ட கர்மா, கர்மாங்கிறதுக்கு சாதாரணமாக செயல்னு அர்த்தம். அப்போ செயல்ங்கிற பார்க்குற பொழுது லௌகிக்க கர்மா, வைதிக கர்மான்னு ரெண்டு இருக்குது. உலக காரியங்களாக நம்ம செய்கின்றது லௌகிக்க கர்மா. சாஸ்திரம் வேதத்தில் விதிக்கப்பட்ட சந்தியாவந்தனாதி நித்திய நைமித்திக கர்மாக்கள் அதெல்லாம் வைதிக கர்மா என்று ரெண்டாக பிரிக்கலாம். ஆனால் யார் வேதத்தில் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருப்பதையே வாழ்க்கையாக கொண்டிருக்கிறார்களோ, அதே வர்ண ஆசிரம தர்மத்தில் பரிபூர்ண ஸ்ரத்தையோடு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறத முழுமையாக கடைபிடிக்கிறார்களோ, அங்கே வைதிக கர்மா லௌகிக்க கர்மாங்கிற பேதத்துக்கே இல்லை. ஏன்னா லௌகிக்கமாக இருக்கிறதுலையும் என்னங்கிறத சாஸ்திரமே தெளிவாக சொல்லியிருக்கு. லௌகிக்கமாக சொல்லப்பட்டு இருக்கிறதும் வைதிக கர்மா தான். நீ இந்த தொழில் பண்ணு, உனக்கு இதுதான் தொழில்னா. பயன் குன்றும் அறுத்தொழிலோர் நூல் மறப்பர்னா. அப்போ அறுத்தொழிலோர்னா இவனுக்கு இதுதான் வேலை அப்படின்னு சாஸ்திரமே தெளிவாக சொல்லிருச்சு. இதுதான் உன்னுடைய வேலை, இதுதான் நீ இதை செய்யணும், இப்படித்தான் செய்யணும்னு சாஸ்திரம் தெளிவாக சொல்லியிருக்கு. அப்போ லௌகிக்க வாழ்க்கைக்கு தேவையான செயல் முதலானவைகளையும் சாஸ்திரமே சொல்லி இருக்கிறதுனால கர்மானாலே அது வைதிக கர்மா தான். அப்போ இவன் நிஷ்கர்மா அப்படின்னாக்கா, நிஷ்கர்மினாக்கா கர்மாக்களை துறந்தவன்னா எல்லா வைதிக கர்மாக்களையும் துறந்தவன். வைதிக கர்மாவை துறந்ததுக்கு அப்புறம் ஒருவன் இல்லறத்தில் இருப்பதற்கான அவசியமே இல்லை. இல்லறத்தில் இருப்பதற்கான தேவையே வைதிக கர்மாவை செய்யறதுக்கு தான். பிரம்மச்சாரியா வேதத்தை படித்தவன் அதுக்கப்புறம் இல்வாழ்க்கைக்கு நுழையிறதே எதற்கு? அந்த வேதத்தில் என்ன கர்மாக்கள் சொல்லப்பட்டு இருக்கோ அந்த அக்னிஹோத்ராதி கர்மாக்களை செய்யறதுக்காகத்தான். அது பத்தினியோடு இருந்து தான் செய்ய முடியும் என்று செய்யணும்னு சாஸ்திரம் சொல்லி இருக்கிறதுனால அவன் இல்வாழ்க்கைக்கு வர்றான். திருமணம் செய்து கொண்டு சபத்தினியாக இருந்து அந்த கர்மாவை செய்கின்றான். எப்போ அவன் எந்த கர்மாவும் அவனுக்கு தேவை இல்லை என்று ஆகின்ற பொழுதோ அப்பொழுது அவனுக்கு இல்வாழ்க்கையும் தேவை இல்லை. அதனால் கர்மாவிலிருந்து விடுதலை அடைகிறான்னா எல்லா கர்மாக்கள், எல்லா வைதிக கர்மாவையும் அவன் விட்டு விடுகிறான். வைதிக கர்மாவை விட்டுவிட்ட பிறகு இல்வாழ்க்கை இல்லை. ஆகவே நிஷ்கர்மினா சந்நியாசின்னு போட்டார் ஆச்சாரியர். அதனால அவன் நிஷ்கர்மி. அதுக்கப்புறம் என்ன? ஜீவன மாத்திர அர்த்த சேஷ்டக சன்னு. ஜீவன மாத்திர சேஷ்டனா இந்த சரீரம் ஜீவித்திருப்பதற்கு தேவையான கர்மாவை மட்டும் அவன் செய்கின்றான். அப்போ என்னது? பிக்ஷை எடுக்கிறது என்பது தான். அவ்வளோதான். பிச்சை வாங்கி சாப்பிட்டுட்டு அவர் பாட்டுக்கும் தியானம் பண்ணி கொண்டு, அது தியானம் பண்ணணுங்கிறதும் இல்லை, எதுவுமே இல்லை, ஏதோ இருக்கிறார், அவ்வளோதான். சரீரம் இருக்கு, அவர் பாட்டுக்கும் பிரம்ம சிந்தனையிலேயே இருப்பார். கர்மணி ந பிரவர்த்ததே, அவனுக்கு கர்மாவில் பிரவர்த்தியானது வரவே வராது, இல்லை. பிரவர்த்திப்பது, அவன் கர்மாவில் பிரவர்த்திப்பது என்பது இல்லை. எத்யபி பிராக் விவேகத்தக பிரவர்த்தக, ஞானத்திற்கு முன்னால் அவன் பிரவர்த்தித்திருந்தாலும், அதனால் பிராக் விவேகத்தகன ஞானத்திற்கு முன்னால் எந்த விதமான பிரவர்த்திகளானது அவனுக்கு இருந்ததோ அந்த பிரவர்த்திகள் எல்லாம் இப்பொழுது ஞானத்திற்கு பிறகு அவனுக்கு இல்லை. அடுத்த வரி, எஸ்து பிராரப்த கர்மாசன் உத்தர காலம் உத்பன்னாத்ம சம்யக் தர்சனஹ ஸ்யாத் சஹ கர்மணி பிரயோஜனம் அபஷ்யன் ச சாதனம் கர்ம பரித்யஜதி ஏவ. அவன் யஹது பிராரப்த கர்ம சன், பிராரப்த கர்மம் இருக்கு. பிராரப்த கர்மம் சரீரத்துக்கு இருக்கு. அதனால் அங்கேயும் பிராரப்த கர்மம் எனக்கு இருக்குன்னு நினைக்க மாட்டான். எனக்கு இருக்குன்னு நினைச்சா சம்சாரி ஆயிடுவான். ஆனால் பிராரப்த கர்மம் சரீரத்துக்கு இருக்கின்றது. அது ஏதோ ஒரு புண்ணிய பாபத்தினுடைய தூண்டுதலால் அது தோன்றியது. அந்த புண்ணிய பாபம் இருக்கிற வரைக்கும் அது ஓடிக்கொண்டு இருக்கும். ஆனால் அந்த பிராரப்த கர்மம் சரீரத்திற்கு இருக்கக்கூடிய பிராரப்த கர்மம் உத்தர காலம், அந்த ஞானத்திற்கு பிறகு உற்பன்ன ஆத்ம தர்சன சம்யக் தர்சனக சியாத், அவன் ஆத்ம சம்யக் தர்சனமானது ஏற்பட்ட பிறகு, ஏற்பட்டதனால் சம்யக் தர்சனக சியாத், ஆத்ம சம்யக் தர்சனம், ஆத்ம ஞான நிஷ்டையானது. நிஷ்டை நெட்வொர்க் ப்ராப்ளம் முடிவில்லாத இருக்கு.
ஆத்ம ஞானத்திற்கு பிறகு ஆத்மாவை உள்ளபடி அறிந்ததினால் உற்பன்ன ஆத்ம சம்யக் தர்சனக, ஆத்ம ஞானம், ஆத்மாவை பற்றிய தெளிந்த காட்சி, நல்ல சம்யக் தர்சனம். இந்த வார்த்தை ஆச்சரியர் அடிக்கடி பயன்படுத்துறது. சம்யக்கு தர்சனம்னா தெளிந்த ஞானம், ஆத்மாவை தெள்ள தெளிவாக காணுதல், ஆத்மஸ்வரூபத்தை தெள்ள தெளிவாக தன்னை ஆத்மாவாகவும் ஆத்மா இப்படிப்பட்டது என்று ஆத்மஸ்வரூபத்தையும் தெள்ள தெளிவாக கண்டவனாக இருந்து கர்மணி பிரயோஜனம் அபஷ்யன், கர்மத்தில் எந்த விதமான பிரயோஜனமும் அவன் இல்லை என்று அறிந்து, அதனால் ஆத்மாவுக்கு இதனால் எந்த கர்மாவை பண்ணாலும் அதனால் ஆத்மாவுக்கு லாபம் ஒன்றும் இல்லை. கர்மாவை பண்ணாமல் விடுறதுனால ஆத்மாவுக்கு நஷ்டம் ஒன்றும் இல்லை. அதனால் லாபமோ நஷ்டமோ கர்மாவினால ஆத்மாவுக்கு கூடுதலோ குறைதல் என்பதோ இல்லை. ஆத்மா பூர்ணமானதாக, அது கர்ம பலனை சாராததாக அது இருக்கின்றது. ஆகவே இந்த லௌகிக்க கர்மாக்களால், இந்த வியாவகாரிக்கத்தில் இருக்கக்கூடிய சரீரத்தை மையமாக கொண்ட கர்மாக்களால் ஆத்மாவுக்கு ஒரு பயனும் இல்லை. கனவுல என்ன கர்மா பண்ணாலும் நனவுல இருக்கிறவனுக்கு அதில் ஏதாவது பிரயோஜனம் இருக்கான்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால் கனவு எப்படி வந்தாலும், கனவுக்கு ஏதாவது பிரயோஜனமாக இருக்கானான்னு பார்க்குறான். அதுக்கு ஜோசியத்தை போய் பார்க்குறாங்க, இந்த கனவு வந்ததே இதுக்கு என்ன பலன்னா, அது ஒரு பலனும் இல்லைங்கிறது தான் அங்கே உண்மை. கனவுக்கும் நனவுக்கும் இங்கே அனுபவித்தது அங்கே வாசனையினால் வருதே ஒழிய அது நேரடியாக எந்த விதத்திலும் பாதிப்பது இல்லை, பாதிக்க முடியாது. அப்படி அதனால் அது கனவுங்கிறது பிராதிபாசிக்கம், நனவு என்பது வியாவகாரிக்கம். இது எப்படி பிராதிபாசிக்கமானது வியாவகாரிக்கத்தை பாதிக்காதோ, அதே போல ஆத்மா என்பது பாரமார்த்திகம். இந்த வியாவகாரிக்க சத்தியமானது, வியாவகாரிக்க விவகாரங்களானது பாரமார்த்திகமாக இருக்கக்கூடிய ஆத்மாவை ஒரு பொழுதும் பாதிக்காது. ஏன்னா சமசத்தைங்கிறது அங்கே இல்லை. சமசத்தை இருக்கிறதுல தான் பாதிப்புங்கிறது வரும். விஷம சத்தையாக இருக்கிறதுனால பாதிப்பு வராது. ஆகவே அவனால் கர்மாவினால ஒரு பிரயோஜனமும் அவனுக்கு இல்லை. அதனால் பிரயோஜனம் அபஷ்யன், இந்த கர்மாக்களால், இந்த வைதிக கர்மாவில், வைதிக கர்மா, லௌகிக்க கர்மா, எல்லா கர்மாக்களாலும் ஆத்மாவுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று அறிந்து, தனக்கு அதனால் ஒன்றும் ஆகப்போவது இல்லை என்பதை அவன் உணர்ந்து, ஆக வேண்டிய அவசியம் இல்லை என்பதை உணர்ந்து, சாதனம் கர்ம பரித்யஜதி ஏவ, அதன் பிறகு அவன் என்னன்னா எல்லா அந்த சாதனங்களோடு கர்மாவை அவன் தியாகம் செய்தே விடுகின்றான். அதான் நடக்கும். அதனால் இந்த சந்நியாசங்கிறது இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்று. எப்போ ஆத்ம ஞானம் தெளிவாக இருக்கோ அதன் பிறகு அவன் சன்னியாசி ஆறதுங்கிறது பிளான் பண்ணி திட்டம் போட்டுங்கிறதெல்லாம் இல்லை. அது இயல்பாகவே அது நடந்து விடுகின்றது. அதனால் எல்லா சாதனங்களோடு கூட கர்மாவை அவன் தியாகம் செய்தே விட்டு விடுகின்றான். ஆனால் புத்தியில் அது இல்லை, புத்தியை விட்டு போய்விட்டதுன்னா. அப்படி இருந்தாலும் அதான் விஷயம். அப்படி இருந்தாலும் அது இயல்பாக சன்னியாசியாக தான் அவன் ஆக முடியும். சன்னியாசியாக ஆக முடியும்னாக்கா அவனுடைய புத்தியில் அவன் சன்னியாசியாக ஆகிவிடுகிறான். அதுக்கு மேலே கர்மாவில் பிரவருத்தி ஈடுபாடுங்கிறது அவனுக்கு வருவது என்பது இல்லை. அதுலேருந்து ஒரு எதிர்பார்ப்பு என்பது இல்லை. கர்மா பண்ணி கர்ம பலன் வந்து தான் எனக்கு இது ஆக வேண்டும் என்பது இல்லை. இப்போ ஒரு கர்மா பண்ணுறோம் அப்படின்னாலே கர்மாவுக்காக கர்மா நம்ம பண்ணுறதில்ல, கர்ம பலனுக்காக பண்ணுறோம். கர்ம பலன் என்பது தான் நம்மளுடைய விருப்பம். பணம் வரணும், பணத்தினால வாழ்க்கை வசதி வரணும், அந்த வாழ்க்கை வசதிகளால் நான் சந்தோஷமாக இருக்கணும்னா, அப்போ சந்தோஷமாக இருக்கணும்னாக்கா இந்த உலக பொருட்கள்லாம் வேணும். உலக பொருட்களுக்கு பணம் வேண்டும். பணம் வேண்டும்னா வேலைக்கு போகணும் அல்லது கொள்ளையடிக்கணும். ஏதோ ஒன்று செய்தாகணும். நேர்வழியிலையோ குறுக்கு வழியிலையோ சுகமாக இருக்கணும்னா அதற்கு உலக பொருட்கள் தேவை, அதற்கு பணம் தேவை. பணத்துக்கு ஏதாவது ஒரு கர்மா செய்தாக வேண்டும் என்று அந்த சுகம் ஆத்மாவிலேயே இருக்கிறது. ஆத்மா ஆனந்த சுரூபமாக இருக்கின்றது. எந்த உலக பொருள்கள் இல்லாமலும் என்னால் சுகமாக இருக்க முடியும் என்றால் அப்புறம் பணத்துக்கான தேவை என்ன? அந்த பணத்துக்காக வேலைக்கு போவதற்கான அவசியம் என்ன? எந்த கர்மா செய்வதற்கான அவசியம் என்ன? ஆகவே அங்கே சந்நியாசம் என்பது இயல்பாகவே வந்து விடுகின்றது, அமைந்து விடுகின்றது.
ஆனால் அடுத்த வரி சக குதஷ்சித் நிமித்தாத் கர்ம பரித்யாக அசம்பவே சதி கர்மணி தத் பலே ச சங்கரகிததயா ஸ்வப்ரயோஜன அபாவாத் லோக சங்கிரகார்த்தம் பூர்வவத் கர்மணி பிரவர்த்தோபி நைவ கிஞ்சித் கரோதி ஞானாக்னி தக்த கர்மத்வாத் ததீயம் கர்மா கர்மைவ சம்பத்யதே இத்யேதத் அர்த்தம் தர்ஷயிஷ்யன் ஆக. சக குதஷ்சித் நிமித்தாத் கர்ம பரித்யாக அசம்பவே சதி. அதனால் அவன் இயல்பாகவே ஞான நிஷ்டை இருக்கிறவன் இயல்பாகவே சந்நியாசி ஆகிவிடுவான். ஏன்னா அதனால் அவனுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. ஆகவே சும்மா இருக்கிறது தான் அவனுக்கு இயல்பாக இருக்கும். அல்ல அடைந்தவர் விஷயமன் தின்று அலைவரோ பசியிலாரேனா. நல்லா அமிர்தத்தை சாப்பிட்டு நல்லா வடை பாயசம்னா மூக்கு பிடிக்க விருந்து சாப்பாடு சாப்பிட்டான்னா அதற்கு அப்புறம் முன்னாடி அமிர்தத்தையே கொண்டு வந்து வைத்தாலும் சாப்பிட விருப்பம் வருமானா வராதுன்னா. ஏன்னா திருப்தியாக இருக்கிறவனுக்கு நிறைவாக இருக்கிறவனுக்கு அதற்கு மேலே சாப்பாடு அதற்கான தேவை இல்லை. அதனால் உணவு வேண்டும்னு அவன் அடுத்து தேடி அலைய மாட்டான். அடுத்து பசி வந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பாடு எங்கே இருக்குது என்ன சமையல் பண்ணலாங்கிறத யோசனை பண்ணுவான். அதனால் அது வரைக்கும் சாப்பிட்டு நல்லா திருப்தி ஆயிட்டாக்க சும்மா எல்லாத்தையும் விட்டுட்டு தூங்கலான்னு தான் தோணும். அதானே மத்தியானம் சமையல் பண்ணுறோம் நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிட்றோம். சாப்பிட்ட உடனே அடுத்து நைட்டு டிஃபனுக்கான சாப்பாட்டு வேலையை ஆரம்பிக்க மாட்டோமே. இப்போ திருப்தி ஆயிருச்சு அதனால் ஒரு தூக்கத்தை போடுன்னா தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் அப்போ தான் பசிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் டீயை போடு காஃபி போடு குடி. அதுக்கப்புறம் திரும்ப அடுத்து நைட்டு பசிக்குமேனா அதுக்கப்புறம் தான் அடுத்த வேலை சாப்பாட்டை பற்றி யோசனை வருது. அப்போ திருப்தியாக இருக்கிற பொழுது அங்கே பிரவருத்திங்கிறது வராது. அமைதியாக சும்மா இருக்கிறதுங்கிறது இயல்பாக இருக்கும். ஆனால் குதஷ்சித் ஆச்சாரியர் காரணம் சொல்லலை. குதஷ்சித் நிமித்தாத் இந்த ஏதோ ஒரு காரணத்தினால அவனால் சும்மா இருக்க முடியலைன்னா ஏதோ ஒரு காரணத்தினால சும்மா இருக்க முடியலன்னா சந்நியாச வாழ்க்கைக்கு சந்நியாசம் இயல்பாக அவனுக்கு புத்தியில் சந்நியாசங்கிறது இயல்பாக வந்து விட்டாலும் மனதில் விதமான ஆசாபாசங்களும் இல்லாமல் போய்விட்டாலும் பிரஜகாதி யதா காமான்னா எல்லா காமங்களும் அவனுடைய மனதை விட்டு நீங்கிவிட்டாலும் இப்போ அவனுக்கு எந்த விதமான தேவையோ எதிர்பார்ப்போ எதுவும் இல்லாத ஒரு நிறைவுணர்வு இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்தினால கர்மாக்களை பரித்தியாகம் செய்ய முடியவில்லை. புறத்தில் செயல்களை செயலை விடுதல் என்பது அவனால் இயலவில்லை. அது என்ன காரணம்னு ஆச்சாரியர் சொல்லலை. பல காரணம். ஒன்றும் வயதான நிலைமையில் இருக்கலாம். 60 வயசில் தானே வேதாந்தமே படிக்க ஆரம்பிக்கிறோம். அப்புறம் அதற்கு மேலே ஞான நிஷ்டை 70-80 வயசில் வந்ததுனாக்க அதற்கு பிறகு சன்னியாசியாக போகிறதுக்கு உடம்பு ஒத்துழைக்கணுமான மனசில் சன்னியாசம் வந்து விட்டது. ஆனால் எங்கேயும் சன்னியாசினா சன்னியாசம் வாங்கிட்டா வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டே இருக்கணும். அது முடியாது. அப்போ சரீரம் முடியலை, சரீர ஒத்துழைப்பு இல்லை வேற நோய் முதலானவைகள் இருக்குது. இப்படி பல காரணங்கள். இல்லை ஜாதகத்தில் அது இருக்கணும், அது ஒன்று. ஜாதகத்தில் அதெல்லாம் இருக்கணும். இல்லை மற்ற குடும்ப பொறுப்புகள் சிலதெல்லாம் இருக்குது. அப்படிங்கிற பொழுது அவனால் ஏதோ ஒரு நிமித்தம், ஆச்சாரியர் எந்த நிமித்தமும் சொல்லலை, சக குதஷ்சித்து நிமித்தாத்னா ஏதோ ஒரு காரணத்தினால அவன் சன்னியாசியாக போய்த்தான் ஆகணும். ஏதோ ஒரு காரணத்தினால சன்னியாசியாக அவன் செல்லாமல் இருக்கின்ற பொழுது அசம்பவே சதி, சந்நியாசங்கிறது நடக்காத பொழுது கர்மணி தத்பலேச்ச சங்கரகிததயா அவன் ஸ்வப்பிரயோஜன அபாவாத் தனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாததுனால கர்மாவிலேயோ கர்ம பலனிலேயோ எவ்விதமான பற்றுதலும் இல்லாதவனாக இருந்து கொண்டு, இந்த பற்றுதலும் அவனுக்கு இல்லை. ஆனால் கர்மாவை விடவும் இல்லை, விட முடியவில்லை, கர்மாவை செய்கின்றான். அப்போ எந்த நிமித்தம் செய்கிறான்? லோக சங்கிரகார்த்தம் பூர்வவத்து கர்மாணி
பிரவர்த்தக அபி. அவன் முதல்ல இதற்கு முன்னாடி ஞானத்திற்கு முன்னாடி என்ன கர்மாவை செய்து கொண்டிருந்தானோ அதே கர்மாவை அவன் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறான். அதே சமயம் அந்த கர்மாவை நான் செய்கிறேங்கிற எண்ணமும் இல்லை, கர்ம பலன் எனக்கு வேண்டுங்கிற எதிர்பார்ப்பும் அவனுக்கு இல்லை. அந்த நிறைவு அவனுக்கு இருக்கின்றது, இருந்தாலும் செய்கின்றான். அப்போ எதற்காக? மற்றவர்களுக்காக. குடும்ப உறவுகள் இருக்குது, இல்லை குழந்தைகள் சின்ன குழந்தைகளாக இருக்காங்க, அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறதுங்கிறதெல்லாம் இருக்குது. அப்போ அவர்களுடைய மற்றவர்களுக்கு ஏற்கனவே 3வது அத்தியாயத்திலலாம் நிறையா சொல்லியிருக்கிறார். ஜனகர் முதலானவர்கள் கூட உலகத்தை வழிநடத்தும் பொருட்டு என்று லோக சங்கிரகார்த்தம், உலக நன்மையின் பொருட்டு. உலக நன்மைங்கிறது தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய குடும்ப உறவுகளாக இருக்கலாம், அல்லது ஒரு சமூக நன்மையின் பொருட்டு சமூகத்துக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு தலைவனாக அவன் இருக்கலாம். க்ஷத்ரியனா ராஜாவாக இருந்தாக்க தன் நாட்டுக்காக, அல்லது ஒரு நிறுவனத்தை நடத்தி கொண்டு இருக்கிறாருனாக்க அந்த நிறுவனத்தில் இருந்து இது வரைக்கும் தொழில் பார்த்ததில் வேணுங்கிற அளவு பணம் சம்பாரிச்சிட்டாரு, இனிமேல் அந்த கம்பெனியை இழுத்து மூடிட்டாலும் அவருக்கு பேங்க் பேலன்ஸ் இருக்குது, உட்காந்தே சாப்பிட முடியும்னா. சாகிற வரைக்கும் அமர்ந்து அவர்னால சாப்பிட முடியும், இனிமேல் அவர் தொழில் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது, அந்த அளவுக்கு பணம் சம்பாதிச்சிட்டார் என்றாலும் அந்த தொழிலை அவர் தொடர்ந்து நடத்தலாம். எதற்காக? அதில் 10 பேர் 20 பேர் 50 பேர் வேலை பார்க்குறாங்கன்னா அவங்களுடைய குடும்பம் வாழுமே, அதற்காக அவர்களுடைய நன்மைக்காக நடத்தலாம். அதில் வரக்கூடிய பணத்தை தனக்கு இல்லைனாலும் சமூக நன்மைக்காக பயன்படுத்தலாம். அப்போ உலக நன்மைக்காக தன்னுடைய வாழ்க்கையை, அவர் எஞ்சிய வாழ்க்கையை வைத்து கொள்ளுகிறார். யாருக்கு தேவை இருக்கோ அவர்களுக்காக அதை நடத்துகின்றார். எப்படி? பூர்வவத்துடா, முன்னாடி என்ன செய்தாரோ அதை செய்து கொண்டு, அதனால் வாணிபம் செய்யணும் செய்வார், மாத்தவம் செய்யணும் செய்வார், பூதளம் புறப்பார்னா. அதனால் ராஜாவாக இருந்து க்ஷத்ரிய கர்மாவை பண்ணாலும் பண்ணுவார், அல்லது முன்னாடி அவர் இயல்பாக என்ன இருந்ததோ, க்ஷத்ரியனாக இருந்தால் க்ஷத்ரிய தொழிலை தொடர்ந்து பண்ணுறார், வைசியனாக இருந்தால் வியாபாரம் பண்ணுறதை தொடர்ந்து பண்ணுறார், பிராமணராக இருந்தால் அந்த வைதிக காரியங்களை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறார், இல்லை சூத்திரனாக இருந்தாலும் அந்த தொழிலை அவர் செய்து கொண்டு இருக்கிறார். அதற்கு முன்னாடி, ஞானத்திற்கு முன்னாடி எந்த வர்ணத்தில் எந்த ஆசிரமத்தில் இருந்தாலோ என்ன கர்மாவை செய்து கொண்டு இருந்தாரோ அதை அவர் செய்து கொண்டே இருக்கின்றார். அப்படி இருந்தாலும், அதான் முக்கியமானது. இங்கே பகவான் சொல்ல வர்ற ஸ்லோகத்துக்கான கருத்து இங்கே தான் வருது. அதனால் பிரவர்த்தக அபி நைவ கிஞ்சித் கரோதி, கிஞ்சித் ந கரோதி, அவர் எதையும் செய்வது இல்லை. ஏன் செய்வது இல்லை? ஞானாக்னி தக்த கர்மத்வாத், ஞானமாகிய அக்னி எல்லா கர்மங்களையும் எரித்து விட்டதனால். அதுக்கப்புறம் அவர் கர்மாவை செய்தாலும் கர்மாவில் பிரவൃத்தியானது இருந்தாலும் அவர் ஒன்றும் செய்யவே இல்லை. ஒன்றும் செய்யவே இல்லைனாக்கா அந்த கர்ம பலன் அவரை எந்த விதத்திலும் ஒட்டுவது இல்லை. கர்ம பலனால் அவருக்கு எந்த விதமான பாதிப்பும் வந்து சேர்வது இல்லை. அதிர்ஷ்ட பலன், புண்ணிய பாப்பம்ங்கிறது அவருக்கு எந்த விதத்திலும் இல்லை. இதை தது இயம் கர்ம அகர்ம ஏவ சம்பத்தியதே, இவ்வாறு அவர் செய்கின்ற, ஞானத்திற்கு பிறகு அவர் செய்கின்ற, அதாவது ஆகாமி கர்மா என்பதை பற்றி தான் பகவான் சொல்கிறார். ஞானத்திற்கு பிறகு அவன் செய்கின்ற கர்மா அகர்மா ஏவ என்ற இந்த கருத்தை, இந்த அர்த்தத்தை, இந்த விஷயத்தை காட்டுவதற்காக பகவான் அடுத்த ஸ்லோகத்தை சொல்லுகின்றார். என்னுடைய தமிழ், நம்ம புக்கில் சுந்தரராஜ சர்மாவுடைய தமிழை படிச்சுட்டு ஸ்லோகத்துக்கு போவோம். இனி கர்மத்தில் அகர்மத்தையும் அகர்மத்தில் கர்மத்தையும் காண்பவன் எவனோ, அகர்மாதி தர்ஷி அப்படிங்கிறது சுருக்கமாக ஆச்சாரியர் போட்டார். அதற்கு விளக்கு சொல்லியிருக்கிறார். கர்மத்தில் அகர்மத்தையும் அகர்மத்தில் கர்மத்தையும் காண்பவன் எவனோ, எவனுக்கு அந்த தெளிந்த ஞானம், சுருக்கமாக சொன்னால் ஆத்ம ஞானம், அவன் ஆத்மா அனாத்மாக்களை பகுத்தறிதற்கு முன் கர்மத்தை மேற்கொண்டவனாயினும், அதற்கு முன்னாடி பலவிதமான கர்மாக்களை அவன் செய்து கொண்டிருந்தவனாக இருந்தாலும், இந்த ஞானத்திற்கு முன்னாடி அவன் செய்தவனாக இருந்தாலும், அவற்றை பகுத்தறிந்த பின், இந்த ஆத்மா அனாத்ம விவேகத்தை அடைந்த பிறகு, கர்மம் முதலானவற்றிலே அகர்மம் முதலானவற்றை காண்பதனாலேயே கர்மம் நீங்கியவனாய், இந்த ஞானத்தினாலேயே கர்மம் நீங்கியவனாய், ஆனால் நிஷ்கர்மா நிஷ்கர்மி என்று அவன் ஆகிவிடுகிறான். ஞானத்தினால கர்ம நிவர்த்தி, ஞானத்தினால கர்ம நிவர்த்திங்கிற பொழுது ஞானத்தினால் கர்ம பல நிவர்த்தி, அதை நம்ம புரிந்து கொள்ளணும். ஞானத்தினால கர்ம பல நிவர்த்தி,
கர்ம பல நிவர்த்தினாக எவ்விதமான புண்ணிய பாபமும் இல்லாமல் போய்விடுகிறது. நம்ம பிறக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறதே புண்ணிய பாபம் தான். எப்பொழுது ஒருவனுக்கு தெளிவான ஞானம் வருதோ, ஆத்மா அகர்த்தா நான் ஆத்மா என்ற தெளிந்த ஞானம் இருக்கோ, அந்த க்ஷணத்திலேயே அவனுடைய எல்லா புண்ணிய பாபங்களும் நீங்கி விடுகின்றன, போய்விடுகின்றன. அதனால அதன் பிறகு அவன் இன்னொரு பிறவி அடைப்பதற்கான புண்ணிய பாவம் போச்சுன்னா புண்ணிய பாவம் இல்லைன்னா பிறவியே இல்லை. பிறவிக்கு காரணம் புண்ணிய பாபம் தான். ஞானத்தினால் அதை எரிக்கப்பட்டு விட்டதுனா அடுத்த பிறவி வருவதற்கான வாய்ப்பே அவனுக்கு இல்லை. சஞ்சித கர்மா முற்றிலும் நாசமாகி விடுகின்றது. ஆகாமி கர்மாவை தான் சொல்றார். அவன் செய்தாலும் செய்வது இல்லைங்கிறதுனால ஆகாமி கர்மாங்கிறது இல்லை. பிராரப்தம் அது சரீரத்துக்கு தான் போய் கொண்டிருக்கிறதே ஒழிய ஆத்மாவுக்கு அது இல்லை. அதனால அவன் நிஷ்கர்மீனா, அவன் நிஷ்கர்மியாக புண்ணிய பாபத்திற்கு அப்பாற்பட்டவனாக, புண்ணிய பாபத்திலிருந்து விடுபட்டவனாக, இங்கே சொல்றதுபடி பார்த்தா புண்ணிய பாபம் அழிக்கப்பட்டவனாக, அதான் முக்கியம். புண்ணிய பாபமானது அழிக்கப்பட்டு விடுகிறது, எரிக்கப்பட்டு விடுகிறது, சாம்பலாக்கப்பட்டு விடுகிறது. அதனால இந்த கோர்ட்ல எல்லாம் சொல்றான்ல, அவர் பெரிய குற்றம் பண்ணிட்டார், அதுவும் பெரிய அரசியல் தலைவர், அரசியல் பொறுப்புல இருக்கிறவர்னா கோர்ட்லயே வந்து சொல்றான், அவருக்கு அந்த குற்றம் நடந்ததுக்கான எல்லா டாக்குமெண்ட்டும் காணா போச்சுட்டான். அப்படிலாம் கேஸ் பார்க்குறோம். என்னடா அதெல்லாம் ஏதோ எரிஞ்சு போச்சு, ஒன்று ஏதோ தீ விபத்து, அது இயற்கையாக வந்ததா செயற்கையாக வந்ததான்னு தெரியாது. அதனால அதெல்லாம் அந்த டாக்குமெண்ட் எல்லாம் எரிஞ்சு போச்சு அப்படிங்கிறான், இல்லை காணா போச்சு, தொலைஞ்சு போச்சுன்னு கோர்ட்லேயே சொல்கிறான். அதனால் குற்றம் எதுவும் நிரூபிக்க முடியாது அவர் மேலே, அதற்கான எந்த ஆதாரமும் இல்லாமல் போய்விட்டது அப்படிங்கிற மாதிரி இவருடைய இந்த இப்போ சித்திரகுப்தன் அல்லது யமதர்மராஜா அவருடைய கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய இவருடைய டாக்குமெண்ட் எல்லாம் எரிஞ்சு போச்சு, இல்லை காணா போச்சுன்னா எல்லாம் டெலீட் ஆயிருச்சு, மாதம் டெலீட் ஆயிடுச்சு, திரும்ப ரெக்கவரியும் பண்ண முடியாது. அந்த மாதிரி பெர்மனண்ட்டாக அது டெலீட்டாக ஆகி விடுகிறது, என் ஞானத்தினால் எரிக்கப்பட்டு விடுகிறது. அதனால அவரே தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வரணும்னாலும் அது முடியாது. அதனால நைஷ்கர்மின்னா அவர் நிஷ்கர்மியாக ஆகிவிடுகிறார். அவற்றை கர்மம் முதலானவற்றிலே அக்கர்மம் முதலானவற்றை காண்பதனாலேயே கர்மம் நீங்கியவனாய், அந்த காட்சி அந்த ஞானமே கர்மத்தை நீக்கியதாக ஆகிவிடுகின்றது. அதனால் அதுக்கப்புறம் என்னது, அவர் துறவியாக ஆகிவிடுகிறார். ஜீவித்தற்கு மாத்திரம் வேண்டிய செய்கையை உடையவனாய் இருப்பதனால் கர்மத்தை மேற்கொள்வது இல்லை. வேற எந்த வைதிக கர்மாவையோ லௌகிக கர்மாவையோ வேற எந்த பிஸ்னஸோ அவர் எதுவும் செய்வது இல்லை. சரீரம் இருக்கிற வரைக்கும், அந்த பிராரப்தம் இருக்கிற வரைக்கும் சரீரம் போகணும். அதனால அதற்கான உணவு அது கூட அவர் தேடி போகணுங்கிறது இல்லை. இருக்கும் இடம் தேடி வந்தால் உண்பேன்னா அப்படியும் கூட உட்காந்துடலாம். பிக்ஷைக்கு போகணுங்கிறதும் கூட இல்லை. ஏன்னா அதுவும் யமதர்மராஜாவோட பொறுப்பு. அந்த பிராரப்தம் இருக்கிற வரைக்கும் அந்த சரீரத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு யாருன்னாக்கா அவர் யமதர்மராஜாவோட பொறுப்பு. அதனால அவர் கொடுப்பார். பகவானே சொல்றாரு, யோகக்ஷேமம் வகாமியகம்னா நான் கொண்டு வந்து கொடுப்பேங்கிறார். அவர் பிக்ஷைக்கு கூட தேடி போகணுங்கிறது இல்லை. அவர் சரீரம் இருக்கிற வரைக்கும் அதை காப்பாற்ற வேண்டியது அந்தந்த தேவதைகளுடைய பொறுப்பு. அது கொண்டு வந்து கொடுக்கும். அதனால் இந்த பிராரப்தம் முடிஞ்சா என்னதான் செல்வம் இருந்தாலும் எவ்வளவுதான் சாப்பாடு இருந்தாலும் அதை அனுபவிக்கிறதுக்கு சரீரம் இருக்காது. பிராரப்தம் இருந்ததுன்னா எதுவுமே இல்லைன்னாலும் ஏதோ ஒரு விதத்தில் காற்றை குடிச்சாவது அந்த உடம்பு உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கும். காற்றோ தண்ணீரோ அல்லது குறைந்தபட்சம் என்ன உணவு தேவையோ அது ஏதோ ஒரு விதத்தில் அவனுக்கு வந்து சேரும். அதனால் அந்த சரீரம் ஜீவித்தற்கு மாத்திரம் வேண்டிய செய்கையை உடையவனாயினா கூட அதில் கூட அவனுக்கு விதமான சங்கல்பமும் இல்லை, அது நடக்கும், அவன் மேற்கொள்வது இல்லை. ஆனால் எவன் கர்மத்தை செய்து வருகையிலே பின்பு ஆத்மாவை உள்ளபடி உணரும் அறிவுண்டாக பெற்ற ஞானி ஆவனோ. அதனால் இல்லறத்தில் இருந்து கொண்டே இந்த சந்நியாசம் அப்படிங்கிறது ஒன்று, ஞானத்திற்கு முன்னாடியும் சந்நியாசம் வரலாம். பிரம்மச்சாரியா இருந்து ஒரு விவேக சென்ற வகுப்புலேயே நான் சொன்னேன், அதை
விவேக்கியா ஒரு பிரம்மச்சாரியா இருந்து அப்பொழுதே அவனுக்கு விவேக வைராக்கியம் வந்ததுன்னா பிரம்மச்சாரியா இருந்து நேராக சன்னியாச வாழ்க்கைக்கு போய்விடலாம். ஆனால் ஆத்ம ஞானம் இல்லை. ஆனால் சித்த சுத்தி இருக்கிறது. ஆகவே அங்கே போன பிறகு அவன் கர்மயோகத்தை அங்கே போன பிறகு ஸ்ரவண மனன நிதித்தியாசனத்தை பண்ணலாம். விவிதிஷா சந்நியாசின்னு பேர். ஆத்ம ஞானத்திற்கு முன்னாடியே அவர் சன்னியாசி ஆயிட்டார். பிறகு ஸ்ரவணம் பண்ணதுனால ஆத்ம ஞானமும் வந்து விடுகிறதுனாக்க ஏற்கனவே அவர் ஒன்றும் செய்யலை, இனிமேலும் ஒன்றும் செய்ய போகிறது இல்லை. அது இருக்கு, அப்படியும் போகலாம். அல்லது பிரம்மச்சரியா இருந்து அப்புறம் இல்வாழ்க்கைக்கு குடும்ப வாழ்க்கைக்கு வருகிறார். இங்கே இருந்து அவர் சாஸ்திர சிரவணம் பண்ணுறார். இங்கே இருந்து கர்மத்தை பண்ணதுனால ஒரு கர்ம யோகத்தை பண்ணதுனால சித்த சுத்தி வந்து விவேக வைராக்கியம் வந்து வேதாந்த சாஸ்திர சிரவணமும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைத்து அதையும் அவர் பண்ணுறாருனா இல்லறத்தில் இருந்து அவர் அதை செய்து கொண்டிருக்கின்றார். இப்போ ஞானம் வந்துவிட்டது, ஞான நிஷ்டையும் தெல்ல தெளிவாக இருக்கின்றது. அப்படி ஆன பிறகு அந்த இல்வாழ்க்கையிலேயே அவர் தொடர்ந்து இருக்கலாம் அல்லது சந்நியாச வாழ்க்கைக்கு போகலாம். அங்கே 2 சாய்ஸ் இருக்குது. ஞான நிஷ்டைக்கு பிறகு ஒன்று ஞான நிஷ்டைக்காக சந்நியாச வாழ்க்கைக்கு போகலாம். இல்வாழ்க்கையில் இருந்து யாக்ஞவல்கர் அப்படித்தான் பார்க்குறோம். இல்வாழ்க்கையிலே அவருக்கு தெளிந்த ஞானம் இருக்குது. ஞான நிஷ்டைக்காக அவர் வந்து நிதித்தியாசனத்துக்காக சந்நியாச வாழ்க்கைக்கு செல்லுகின்றார். ஆனால் ஜனகர் முதலானவர்கள் அதற்காக கூட போகலை. அதுவும் இல்வாழ்க்கையில் இருந்தே செய்து கொண்டு ஞானத்திற்கு பிறகும் அவர்கள் குடும்ப காரியங்களை செய்து கொண்டு லோக காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படியும் நடக்கலாம். அதனால் எவன் கர்மத்தை செய்து வருகையிலே பின்பு அதனால் குடும்ப கர்மத்தை செய்து வருகையிலேங்கிறதுலேருந்து அதை வந்து இல்வாழ்க்கையிலிருந்தே அப்படின்னு எடுத்துக்கொள்ளணும். கர்மத்தை செய்து வருகையிலேனாக்கா குடும்ப வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்ற பொழுதே, உலக வாழ்க்கையில் இல்வாழ்க்கை கிரகஸ்தனா இருந்து கொண்டிருக்கின்ற எப்பொழுதே பின்பு ஆத்மாவை உள்ளபடி உணரும் அறிவு உண்டாக பெற்று ஞானி ஆவனோ, அங்கேயே அவன் வேதாந்த சாஸ்திரத்தை சிரவணம் பண்ணி ஞானத்தை அடைந்தான் என்றால், ஒருவன் கர்மத்தை செய்து வருகையிலே அவனுக்கு சீக்கிரமாகவோ தாமதமாகவோ ஆத்ம ஞானம் உண்டாகலாமாதலின், அந்த அவனுடைய பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி அவனுடைய ஞானமானது கொஞ்சம் மெதுவாக வரலாம், அவ்வளோதான். சன்னியாசியாக இருந்தால் முழு நேரம் சிரவணம் பண்ணுவார். கிரகஸ்தனாக இருக்கிற போது வாரத்தில் ஒரு நாள் ஒரு கிளாஸ் தான்னா, அப்போ கொஞ்சம் மெதுவாக வரும். ஆனால் வரலாம், அது வந்துடும். அதனால் சீக்கிரமாகவோ தாமதமாகவோ ஆத்ம ஞானம் உண்டாகலாம். அதனால் இல்லறத்தில் இருந்து ஆத்ம ஞானம் வராதுங்கிறது இல்லை. சிரவணம் பண்ணால் வரும், விவேக வைராக்கியம் இருந்தால் வரும், அவ்வளோதான். ஆத்ம ஞானம் உண்டாகலாம். ஆதலின் அப்படி உண்டான பிறகு அப்பொழுது அவ்வாறு ஞானம் உதிக்க பெற்றவன் எவனோ, இப்போ கிரகஸ்த ஞானி, சுருக்கமாக சொன்ன கிரகஸ்த ஞானி, அவன் எக்கர்மத்திலேயும் பயனை கருதாதவனாய் கர்மத்தை அதற்கான கருவிகளையும் துறந்தே விடுகிறார். அப்படி கிரகஸ்த ஞானியா இருக்கிறவன் அதன் பிறகு இந்த கர்மாவுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை, ந கர்மனான பிரஜையா தனேன தியாகேனைக்கே அமிர்தத்துவமான சுகுன்னு எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு சந்நியாச வாழ்க்கைக்கு சென்று விடுவான். அந்த சந்நியாசம்ங்கிறது அவனுக்கு இயல்பாகவே ஆகிவிடும். திடீர்னு ஒரு நாள் சொல்லாமல் கொள்ளாமல் வீட்டை விட்டு கிளம்பி போயிடுவாருன்னா. கிரகஸ்த ஞானியாக இருக்கிறவன் அவனுக்கு எதுலேயும் ஈடுபாடு வராது. ஆகவே அவர் சொல்லாமல் போனாலும் அது சாஸ்திரம் குற்றமாக சொல்லலை. முறையாக சந்நியாசம் பண்ணுறதுங்கிறது உண்டு. ஆனால் எப்போ வைராக்கியம் வருதோ அப்போ அவன் போய்கொண்டே இருக்கலாம்னு தான் சாஸ்திரமானது சொல்லி இருக்கு. அதை வந்து குற்றமாக குறையாக சொல்கிறதில்ல, சமூகத்திலையும் சொல்கிறதில்ல. சாஸ்திரமும் அதை ஒரு தோஷமாக அது சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டான்னாக்கா சொல்கிறதில்ல. குடும்ப உலகத்திலையும் சரி, சன்னியாசியாக போயிட்டான்னா வாய்ப்பு இருக்குது தப்பிச்சு போயிட்டான் அப்படின்னு தான் நினைப்பான். வெளியே சொல்லலைன்னாலும் அவனால் முடிஞ்சது கிளம்பி போயிட்டான், நம்மளால் முடியலையே அப்படின்னு தான் நினைப்பார்கள். அதனால் அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றா. சந்நியாச வாழ்க்கைக்கு அவன் வந்து வேலைக்கு போகாமல் சோம்பேறியாக இருந்து குடும்பத்தை பார்க்காம இருந்தால் அது நிந்திக்கப்படும், அது வேற. இல்லறத்தில் இருந்து கொண்டே ஆனால் வேலை செய்யறதுல விருப்பம் இல்லாதவராக அவர் இருந்தாருனாக்கா அவர் வந்து அது நிந்திக்கப்படும். தெண்டச்சோராக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி வீட்டில் மனைவியோ மக்களோ இல்லை பெற்றோரோ அது நிந்தை பண்ணுவாங்க. ஆனால் அவன் சந்நியாச வாழ்க்கைக்கு போயிட்டான், வீட்டோட எந்த தொடர்பும் இல்லை, எதுவும் அவன் எதிர்பார்க்கல போய்விட்டான்னா அது நிந்திக்கப்படாது. அதில் பாப்பமும் இல்லை, சாஸ்திரப்படி அது பாப்பமாகவும் சொல்லப்படவில்லை, பாப்பமும் இல்லை. சமூக நிந்தைங்கிறது கொஞ்ச நாளத்துக்கு வேணால் அவங்க ஆதங்கத்தில் சொல்லலாம், இப்படி போயிட்டானே கை விட்டு போயிட்டானேன்னு கொஞ்ச நாளைக்கு சொல்லலாம். ஆனால் காலப்போக்கில் அதை ஏற்றுக்கொள்ளுவார்கள்.
அப்படி சந்நியாசம்ங்கிறது அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றாகத்தான் இருக்கின்றது. அப்படி வந்தவனுக்கு வேற யாரோ சாப்பாடு கொடுப்பாங்க, எங்கேயோ பிக்ஷை எடுத்து சாப்பிட்டுட்டு அவன் இருந்து கொண்டிருப்பான். அது உண்டு. அதற்கு தான் நிறைய அன்னட்சத்திரங்கள் எல்லாம் இல்லை. அது நடத்துகிறவங்களாம் யார்? இல்வாழ்க்கையில் இருக்கிறவங்க தானே. அதனால் சன்னியாசிகளுக்கு சாப்பாடு கொடுத்து ஆதரிக்கிறவர்கள் இல்வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர் தான். இவன் குடும்பத்தை விட்டுட்டு வந்துட்டானே, இவனை ஏன் நம்ம பாதுகாக்கணும்னு நினைக்கிறது இல்லை. அதை சமூகம் ஏற்றுக்கொள்ளுகின்ற முறை, அதான் நம்ம பெரியோர்கள் சாஸ்திரம் சொல்லி இருக்கு. அந்த வாழ்க்கை முறை சந்நியாச ஆசிரமங்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது. இது ஹிந்து தர்மத்தில் தான் இருக்குது, மற்ற தர்மங்களில் இல்லை. அதை பார்க்கணும். மற்ற மதங்களில் அது இல்லை. ஒரு பாதிரியாராக போகலாம். பாதிரியாராக போகிறது சன்னியாசியாக போகிறதும் ஒன்றும் கிடையாது நினைக்கிறாங்க. பாதிரியாராக போகிறதும் சன்னியாசியாக போகிறதும் ஒன்று கிடையாது. பாதிரியாராக போகிறவர் அவர் மத பிரச்சாரத்துக்காக போகிறார். அங்கே போய் எல்லா விதமான வாழ்க்கை வசதிகளோடு இருக்கிறார். நேரபூர்வமாக திருமணம் பண்ணி கொள்ளலையே இல்லையே. அவர் ஒரு சன்னியாச வாழ்க்கை அப்படிங்கிறது கிடையாது. சன்னியாச வாழ்க்கையில் மத பிரச்சாரம்ங்கிறது கூட கிடையாது. அது ஒரு கமிட்டடாக ஒரு மிஷனாக வச்சுக்கொண்டு மதத்துக்காக வாழ்க்கையை தியாகம் பண்ணி அதை பிரச்சாரம் பண்ணுறதை தொழிலாக கொண்டு இருக்கிறார்கள். அது அவர்களுக்கு ஒரு தொழில்னா. சன்னியாசிக்கு மத பிரச்சாரம் பண்ணுறது அப்படிங்கிறதும் கிடையாது. இப்போ நம்ம அதை காலப்போக்கில் கலியுகத்தில் தேவையினால சொல்லி கொண்டு இருக்கிறோமே ஒழிய சந்நியாச தர்மத்தில் மத பிரச்சாரம் கிடையாது. மத பிரச்சாரம் பண்ணக்கூடிய குருமார்கள் தனியாக இருக்கிறார்கள். அவர்கள் குருகுல முறையில் அவர்கள் பாடம் நடத்தி கூட வானப்பிரஸ்தர்கள் தான். வானப்பிரஸ்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் குல குருவாக இருப்பார்கள், ராஜாக்களுக்கு குருவாக இருப்பார்கள், அல்லது குருகுலம் வைத்து கொண்டு எல்லா விதமான வித்தைகளையும் சொல்லி கொடுப்பார்கள். அந்த ஆச்சாரியர்கள் வேற, அந்த குருமார்கள் வேற. ஆனால் சந்நியாச ஆசிரமத்துக்கு வந்துட்டானா போறான்னா அவன் மதத்தையும் கடந்தவனாக ஆகிவிடுகிறான். அங்கே மதம்ங்கிறதும் கிடையாது. நான் இந்த 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 ஆளே கிடையாதுங்கிற பொழுது இந்த மதத்தை சேர்ந்தவன் மட்டுங்கிறது எப்படி வரும்? நான் எதுவும் இல்லை, எனக்கு எதுவுமே வேண்டாம்னா மதமும் இல்லைதான். மதமும் கடந்த ஒரு வாழ்க்கை நிலைக்கு தான் அவன் செல்லுகின்றான். அதனால சந்நியாச ஆசிரமத்தில் அதுவும் கிடையாது. அதனால் மற்ற மதங்களில் வேற எதுலேயும் சந்நியாசங்கிறது இல்லை. பின்னாடி ஹிந்து மதத்துக்கு பின்னாடி பௌத்த மதத்தில், சமண மதத்தில், நம்ம பாரதிய மதங்களில் தான் சந்நியாசங்கிறது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட வாழ்க்கை முறையாக, வேலை செய்யாமல் தண்டச்சோராக இருந்து சாப்பிட்றதுங்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாக இருக்குது. சன்னியாசியாக இருந்தால். கிரகஸ்தனாக இருந்தால், பிரம்மச்சாரியாக இருந்தால் அது வேறு, அப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பிரம்மச்சாரி கூட உண்டு. பிரம்மச்சாரி படிக்கிற காலத்தில் இருந்தாக்கா அவன் பிக்ஷை வாங்கி சாப்பிட்லாம். படிக்கிறதுங்கிற ஒரு கமிட்மெண்ட், ஒரு வேலை இருக்குது. அதற்கு சகாயமாக கிரகஸ்தர்கள் இருக்கிறார்கள். மற்றபடி சன்னியாசியாக போயிட்டான்னாக்கா எந்த கேள்வியும் இல்லை. அதுக்கு மேலே சாஸ்திரம் எல்லோருமே ஒரு காலத்தில் அந்த வாழ்க்கைக்கு போகணுங்கிறதான் சொல்லுது. அவன் எவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்தை பொறுப்பு அடுத்த தலைமுறைக்கு ஒப்படைச்சிட்டு சாவியை கொடுத்துட்டு சந்நியாச வாழ்க்கைக்கு போய்விட வேண்டும்னு எல்லோருக்கும் அது பொதுவாக சொல்லி இருக்கிறதுனால அது வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாக அவர்களை காப்பாற்றக்கூடிய பொறுப்பை கிரகஸ்தர்களுக்கு கொடுத்து சாஸ்திரம் சொல்லி இருக்கின்றது. எல்லாம் நம்மளுடைய தர்மத்தினுடைய விசேஷம். ஏன்னா வாழ்க்கையினுடைய நோக்கம் என்னங்கிறது தெள்ள தெளிவாக இருக்குது. மோட்சம் என்பது தான், அதுதான் லட்சியம். அப்போ அந்த மோட்சத்தை அடையணுங்கிற விருப்பத்துக்காக ஒருவன் உலகத்தை தியாகம் செய்யலாம். எல்லா மகாபாரதத்தில் ஸ்லோகங்கள்லாம் இருக்குது. ஒரு குடும்பத்தின் பொருட்டு ஒருவனை தியாகம் செய்யலாம், ஒரு ஊரின் பொருட்டு ஒரு குடும்பத்தை தியாகம் செய்யலாம், ஒரு நாட்டினுடைய நலன் கருதி ஒரு ஊரையே ஊரில் இருக்க எல்லாரும் அயோக்கியனாக இருந்தான்னா மொத்தமாக கொளுத்திருக்கு, மொத்தமாக ஊரையே விலக்கி வச்சிரு, அல்லது அவனுக்கு கடுமையான தண்டனை நாடு கடத்துதல் பண்ணுன்னு ஒரு நாட்டோட நலனுக்காக ஒரு ஊரை தியாகம் செய்யலாம். ஆத்ம நலனுக்காக ஒருவன் உலகத்தையே தியாகம் செய்யலாம்னா அப்படி இருக்கு. அதனால் அங்கே அது பாப்பம்னு சாஸ்திரமும் சொல்றதில்லை, சமூகமும் சொல்வது இல்லை. ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை. அதனால் அப்படி அவன் செல்லலாம். அதனால் இல்லறத்தில் இருந்து சன்னியாசி, பிரம்மச்சாரியா இருந்தும் ஞானத்திற்காகவோ ஞானத்தினாலோ சன்னியாசியாக செல்லலாம். இல்லறத்தில் இருந்து கொண்டு அவன் ஞானம் வந்த பிறகு சன்னியாசியாக செல்லலாம், அல்லது ஞானத்திற்காகவும் சன்னியாசியாக போகலாம், அதுவும் தப்பல்ல. அல்லது போகலை, இருக்கிறார், சிரவணம் பண்ணுறார், ஞானத்தை அடைகின்றார். ஞானத்திற்கு பிறகு சந்நியாசம்ங்கிறது இயல்பாகவே அங்கு வந்துவிடும். இல்லை, அவன் ஏதோ ஒரு காரணத்தால் கர்மத்தை துறக்க கூடாமல் இருக்கும் போது, அதனால் அவன் எல்லா விதத்திலும் அதுக்கு ஃபிட் தகுதி உடையவன் ஆகிவிட்டான். ஆனால்
கர்மத்தை புறத்தில் விட முடியவில்லை. மனசில் விட்டுட்டார், மனசில் எதுவும் இல்லை, எல்லாத்தையும் விட்டு விட்டார். புறத்தில் விடுதல் என்பது சாத்தியம் இல்லாத பொழுது அதுக்கு என்ன ஏதோ ஒரு காரணம்னாக்க அது அதிர்ஷ்டம்னு அர்த்தம். அதனால ஆச்சாரியர் சொல்லலை. ஆச்சாரியர் ஏன் ஒரு காரணம் சொல்லலைன்னா அது அதிர்ஷ்டம். அது ஒரு புண்ணிய பாவத்தில் இருக்கு. புண்ணிய பாவம் கடந்தவன் அவன் புரிந்து கொண்டாலும் அவன் அஞ்ஞான காலத்தில் செய்த ஒரு புண்ணிய பாவமானது இந்த சரீரத்துக்கு வேலை செய்து கொண்டிருக்கின்றது. அதை மீறி அவன் சன்னியாசியை போக முடியாது. அதனால் அதிர்ஷ்டமான ஒரு காரணமானது இருக்கின்றது. அதிர்ஷ்டமான ஒரு பாப்பம், புண்ணிய பாப்பம் ஏதோ ஒன்று செயல்பட்டு, புண்ணியமாக இருக்கலாம், பாவமாக இருக்கலாம். சன்னியாசியை போக முடியலை, குடும்ப வாழ்க்கையிலேருந்து சில சிரமங்கள் அதற்கு மேலேயும் அனுபவிக்கணும்னு பிராரப்தம் இருக்குது அப்படின்னாக்கா அது சரீரத்தோட பிராரப்தம். அதனால் சன்னியாச வாழ்க்கைக்கு போக முடியாது. அல்லது அவனால் சமூகத்திற்கு ஒரு பெரிய நன்மை ஏற்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு புண்ணியம், அது மற்றவர்களுடைய சமஷ்டி புண்ணியம். அதனால் அவன் போகாமல் இருந்து குடும்பத்துக்கோ சமூகத்துக்கோ பெரிய நல்ல காரியங்களை, பெரிய பெரிய சமூக காரியங்களை அவன் செய்து கொண்டு இருக்கலாம். அதனால் ஏதோ ஒரு புண்ணிய பாப்பமானது அங்கு இருக்கின்றது. புண்ணிய பாப்பம் அதிர்ஷ்டங்கிறதுனால ஆச்சாரியர் ஏதோ ஒரு காரணத்தால்னு சொல்லி விட்டுறார். கர்மத்தை துறக்கக்கூடாமல் இருக்கும்போது அவன் என்ன பண்ணுறான்? கர்மத்திலும் அதன் பயனிலும் பற்றில்லாமையினால் தனக்கு ஒரு பயனும் இல்லையாகவே, அவனுக்கு பற்று இல்லைங்கிறதுனால தான் செய்கிறேங்கிறதும் இல்லை, அந்த பலன் வேண்டுங்கிற எதிர்பார்ப்பும் இல்லை. அதனால் அவனுக்கு ஆத்ம திருஷ்டியில் பாரமார்த்திகமாக எவ்விதமான லாபமும் இல்லைங்கிறது தெளிவாக இருக்குது. உலகத்தை நல்வழிப்படுத்தும் பொருட்டு முன்போலவே கர்மத்தை மேற்கொண்டிருந்தாலும், உலகத்தை நல்வழிப்படுத்துறதுக்காக, மற்றவர்களுக்காக, குடும்பத்துக்காக, சமூகத்துக்காக அவன் கர்மத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தாலும் அவன் ஒன்றும் செய்கிறானே இல்லை. அதனால் செயலை செய்தாலும் அது செயலாக இல்லை. ஏனென்றால் ஞானம் என்னும் தீயினால் கர்மம் எல்லாம் எரிக்கப்பட்டவேன். அந்த ஞானமானது எல்லா கர்மாக்களையும் எரித்து விட்டது என்பதனால அவன் கர்மா செய்தல், கர்ம பலன் என்பது ஏற்படாது. அவனுடைய கர்மமானது அகர்மமாகவே ஆகின்றது. ஆகவே ஞானியினுடைய கர்மம், ஞானியினுடைய கர்மம்னா இல்லற ஞானியாக இருக்கலாம், அல்லது துறவர ஞானியாக இருந்து கர்மத்தையும் செய்யலாம்னா. அதுவும் இன்னைக்கு பண்ணி கொண்டு இருக்கிறோம். கலியுகத்தில் ஆசிரமம் என்று வைத்துக்கொண்டு, அதுவும் ஆச்சாரியர் தான் ஏற்படுத்தி இருக்கிறார். அதனால் ஆச்சாரியரே அவர் ஒரு இடத்துல இல்லை, எல்லா இடத்துக்கும் போய் கொண்டு இருந்தார். ஆனால் அவருடைய சிஷ்யர்களுக்கு ஒரு 4 இடத்துல 4 ஆசிரமத்தை ஏற்படுத்தி இங்கே உட்காந்து பண்ணுங்கன்னு ஆச்சாரியரே பண்ணியிருக்கிறார். ஏன்னா கலியுகத்துக்கான தேவை இருக்கின்றது, காரணங்கள் இருக்குது. அதனால் ஆசிரமத்தில் இருந்து, சந்நியாச ஆசிரமத்தில் இருந்தும் காரியத்தை பண்ணி கொண்டு இருக்கலாம், இல்லறத்தில் இருந்து கொண்டும் காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும் அவன் ஒன்றும் செய்கிறானே இல்லை, ஒன்றும் அவன் செய்வதே இல்லை. ஞானம் என்னும் தீயினால் கர்மம் எல்லாம் எரிக்கப்பட்டவையின் அவனுடைய கர்மமானது அகர்மமாகவே ஆகின்றது என்ற இவ்விஷயத்தை உணர்த்தும் பொருட்டு பகவான் கூறுகின்றார். இதை தெளிவுபடுத்துறதுக்காக பகவானே அவருடைய வாக்கால சொல்லுகின்றார். நைவ கிஞ்சித் கரோதி, அவன் எதையும் செய்வது இல்லை. ஸ்லோகத்தை படிக்கலாம். त्यक्त्वा कर्मफलासङ्गम् नित्यतृप्तो निराश्रयः कर्मण्यभिप्रवृत्तोऽपि नैव किञ्चित् करोति सः त्यक्त्वा कर्मफलासङ्गम् नित्यतृप्तो निराश्रयः कर्मण्यभिप्रवृत्तोऽपि नैव किञ्चित् करोति सः. பொருள் மற்றும் பாஷ்யம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பிரபன்ன பாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததிகே நமः. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே வ்யோமவத்யாப்ததேகாய தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே.
ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.